ஹே கைஸ், வெல்கம் டு சஸ்வி சாய் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காடை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மட்டும் கசகசா எடுத்துக்கோங்க. ஒரு 2 சில் அளவுக்கு தேங்காய் சில்லை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி தனியாக வச்சுக்கோங்க. அதே மிக்சிலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் அரைச்சி செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் இஞ்சி பூண்டு தனித்தனியாக எடுத்திருக்கேன் நான். அதையும் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுவும் தனியாக இருக்கட்டும். ரெண்டாவது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சீரகம், ஒரே ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, சின்னதாக ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தாளிதம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியவும் கட் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கணும். வெங்காயமும் தக்காளி நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கிட்டே இருங்க. ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா இன்னொரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 350 கிராம் அளவுக்கு காடையை எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காடையை நல்லா தண்ணியில் 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெயிலே சேர்த்து நல்லா காடையை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து வதக்குனீங்க அப்படின்னா தான் சுவை அதிகமாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெங்காயம் கருகி போயிடும். ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் இருக்குல்லையே, அதை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். அந்த மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவி அதில் இருக்கிற தண்ணியை மட்டும் ஊற்றினா போதும். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒன்றா. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி 1 ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நான் கறி மசால் பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை கடையில் வாங்கி தான் சேர்த்துருக்கேன். இது நீங்கள் வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். கறி மசால் பொடி சேர்த்து பண்ணும்போது சுவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நல்லா போட்டு கிண்டி விட்டுருங்க எல்லாத்தையும். கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சில்லை இதில் ஊற்றணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு
3லேருந்து 4 விசில் வச்சாலே போதும். உங்களுக்கு வேகாத மாதிரி இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 விசில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஒரு 4 விசில் மட்டும்தான் வச்சு எடுத்தேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காடை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.